Bismillahirrahmanirrahim. Alhamdulillah ala kulli hal. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ரமலானுடைய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் தராவி தொழுகுவதற்கும் நோன்பு வைப்பதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா ஆஃபியத்தை இஸ்லாமத்தை தருவானாக. ஆமீன். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிடம் வழமை போல இன்ஷா அல்லாஹ் அன்று ஓதப்பட்ட குர்ஆனுடைய ஆயத்திலிருந்து சில தகவல்கள் தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு ஆரம்பமாக தஹஜ்ஜத் தொழுகை குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் தஹஜ்ஜத் தொழுகை குறித்து பல்வேறு இடங்களில் அல்லாஹ் வலியுறுத்துகிறார். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூங்கிக் கொண்டிருக்கிற போது அல்லாஹ் தஆலா எழுப்பி விடுகிறார். போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரை சிறிது நேரம் எழுந்து நீங்கள் தொழுகுங்கள், பாதி அளவு தொழுகுங்கள் அல்லது அதைவிட குறைவாக அல்லது கொஞ்சம் அதிகமாக இரவு நேரத்திலே தொழுகும்படி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தஹஜ்ஜத்தை தொழுகும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார். நல்லடியார்களை குறித்து திருக்குர்ஆனில் வருகிற போது நல்லடியார்கள் அவர்களுடைய விலா எலும்பு படுத்திருக்காது. அவர்கள் அல்லாஹ்வை ஆதரவு வைத்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் தொழுகுவார்கள், துஆ செய்வார்கள் என்பதாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. அல்லாஹ்வை ஆதரவு வைத்தவர்களாக, ஆசைப்பட்டவர்களாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வாங்க தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் என்று அல்லாஹு தஆலா நல்லடியார்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. சில நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்திலே சஜிதா செய்த வண்ணம் அல்லது நின்ற வண்ணம் அல்லாஹ்வை வணங்குவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனம் செல்வதற்கு இலகுவான சில வழிமுறை சொல்லி தராங்க. யா அய்யுஹன்னாசு அஃப்ஸுஸ் ஸலாம் பைனக்கும். அஃப்ஸுஸ் ஸலாம், சலாத்தை பரப்புங்கள், சலாம் சொல்லணும். யாரை பார்த்தாலும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்க்கிற போது எப்போ சந்தித்தாலும் சரி சலாம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது எல்லா நேரத்திலும் சொல்லலாம். எந்த இடம், மௌத்தான வீடாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான வீடாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலையும் சலாம் சொல்லலாம், சலாம் சொல்ல முடியும். வஅதிமுத் தஆம், பசித்தவருக்கு உணவு கொடுங்கள். வஸல்லு வன்னாசு பினியாம், மக்கள் எல்லாம் தூங்குகிற போது தொழுகுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். யார் இந்த 3 காரியத்தை செய்கிறார்களோ, அதிகமாக சலாம் சொல்லுகிறார்களோ, சலாத்தை குறித்து வருகிற போது அறிந்தவருக்கும் சொல்ல வேண்டும், அறியாதவருக்கும் சொல்ல வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலும் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நாம் சலாம் சொல்கிறோம், தெரியாதவங்களாக சலாம் சொல்கிறதில்லை. சலாம் எல்லாத்துக்கும் சொல்லணும். அதே போல் பசித்தவருக்கு உணவு கொடுக்கணும், தஹஜ்ஜத் தொழுகணும். இந்த 3 காரியத்தை யார் செய்கிறார்களோ ததுகுலு ஜன்னத பிசலாம், சலாமத்தான முறையில்
நீங்கள் சோனத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. நல்லடியார்கள் அவர்களை குறித்து நபி அவங்க சொல்லித்தராங்க, அலைக்கும் பி கியாமில் லைல், கியாமுல் லைலை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். கியாமுல் லைல் என்று இந்த இடத்தில் நபி அவர்கள் குறிப்பிடுவது தஹஜ்ஜத்துடைய தொழுகையை. முஹத்தீஸ்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லுகிற போது இது தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று நபி முஹத்தீஸ்கள் சொல்லித்தராங்க. அலைக்கும் பி கியாமில் லைல், தஹஜ்ஜத் தொழுகையை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு தஅபு ஸாலிஹீன கப்லக்கும், நம்முடைய முன்னோர்களினுடைய வழக்கமான ஒரு தொழுகை. எப்படி சொல்கிறாங்க? முன்னோர்களுடைய வளமையான தொழுகை தஹஜ்ஜத் தொழுகை. அது மட்டுமல்ல, வஹுவ குர்பத்துல் லகும் இலா ரப்பிக்கும், உங்களை உங்களுடைய ரப்போடு சேர்த்து வைக்கும். தஹஜ்ஜத்துடைய தொழுகை இருக்கிறதே, அல்லாஹினுடைய நெருக்கத்தை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ரப்பினுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அதே போல் நபி அவங்க சொன்னாங்க, முகஃபிரத்துன் லிஸ்ஸய்யிஆத், பாவங்களை அழிக்கும், வ மன்ஹாத்துன் அனில் இஸ்மி, பாவத்தை தடுக்கும். இனிமேல் பாவம் செய்வதை விட்டும் ஒருவர் தஹஜ்ஜத்தை வளமையாக கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் அவர் பாவம் செய்வதை விட்டு அந்த தொழுகை அவரை பாதுகாக்கும், அவரை தடுக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே தஹஜ்ஜத்துடைய தொழுகை என்பது நாம் அல்லாஹுடைய பெரிய கிருபையால் சஹருடைய நேரத்திற்கு எல்லாரும் எந்திரிப்போம். வெறுமனே சாப்பிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, கவனக்குறைவாக அந்த நேரத்தை விட்டுறக்கூடாது. குறைந்தபட்சம் 2 ரக்காத், அதிகபட்சம் 8 ரக்காத் செய்யணும். தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹஜ்ஜத்துடைய தொழுகை என்பது எந்த அளவுக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்று சொன்னால், ஒருவர் மறைமுகமாக செய்யக்கூடிய சதகா, 2 சதகா இருக்கிறது. பகிரங்கமாக செய்யக்கூடிய சதகா, மறைமுகமாக செய்யக்கூடிய சதகா. இந்த 2 சதகால அதிகமான நன்மை எதற்கு கிடைக்கும்னா, மறைமுகமாக செய்யக்கூடிய சதகாவிற்கு அதிகமான நன்மை. அதுபோல நீங்கள் பகிரங்கமாக வெளிப்படையாக தொழுகக்கூடிய தொழுகையை விட பகலில் அதிகமான நஃபில் நம்ம தொழுகிறோம். பகலில் தொழுகக்கூடிய அதிகமான நஃபிலை விட இரவு நேரத்தில் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் தொழுகக்கூடிய 2 ரக்காத் அதிகமான நன்மையை பெற்றுத்தரும். எப்படி மறைமுகமான சதகா அதிக நன்மையை பெற்றுத்தருமோ, அதுபோல இரவு நேரத்தில் தொழுகக்கூடிய தஹஜ்ஜத்துடைய தொழுகை அதிகமான நன்மையை பெற்றுத்தரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கு உலகத்தில் எல்லோரும் நம்ம எல்லாம் ஆசைப்படுவது, பிறர் நம்மை மதிக்க வேணும்னு ஆசைப்படுறோம், நம்ம கண்ணியப்படுத்தணும், நமக்கு 4 பேர் மரியாதை செலுத்தணும்னு எதிர்பார்க்குறோம். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து கேட்கும்போது, எனக்கு கண்ணியம் கிடைக்கும்னா என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கும்போது நபி அவங்க சொல்லித்தராங்க, நீங்கள் தஹஜ்ஜத் தொழுகுங்க. தஹஜ்ஜத்துடைய தொழுகை இருக்கிறதே, அது கண்ணியத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, அடுத்தவர்கள்ட்ட கையேந்துவதை விட்டு அது பாதுகாக்கும், கண்ணியமாக வாழ வைக்கும். தஹஜ்ஜத்துடைய தொழுகை, தஹஜ்ஜத்துடைய தொழுகையை குறித்து நபி அவங்க சொல்லித்தராங்க. தஹஜ்ஜத் தொழுகுவதால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒரு உயர்ந்த பெரிய மாளிகையை கொடுக்குறான். அந்த மாளிகையை குறித்து நபி அவங்க சொல்லித்தராங்க, இன்ன ஃபில் ஜன்னத்தி குரஃபன், சொர்க்கத்தில் ஒரு அறை இருக்கிறது. அந்த அறை இருக்கிறதே துரா லுஹூருஹா மின் புதூனிஹா, வெளியே இருந்து அதை பார்த்தால் உள்ளுள்ள இருக்கக்கூடியதை பார்க்கலாம். அதே போல புதூனுஹா மின் லுஹூரிஹா, உள்ளிருந்தும் வெளியே பார்க்கலாம், வெளியே இருந்து உள்ள இருக்கக்கூடியதை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் அந்த மாளிகை இருக்கும். தஹஜ்ஜத்தை வளமையாக தொழக்கூடியவருக்கு அல்லாஹு தஆலா ஒரு மாளிகையை தருகிறான். அந்த மாளிகையினுடைய சிறப்பை குறித்து நபியும் சொல்லித்தரான். இந்த மாளிகை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டபோது நபி அவங்க சொன்னாங்க, 3 பேத்துக்கு கிடைக்கும், 4 பேத்துக்கு கிடைக்கின்றது இந்த மாளிகை. லிமன் அதாபல் கலாம, யார் பேச்சை நல்லதாக ஆக்கிக் கொள்கிறாரோ,
நல்ல விஷயங்களை மட்டும் பேசுகிறாரோ, வீணான பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளணும். இது ரமலானுடைய காலம் வருது. ரமலானுடைய காலமாக இருந்தாலும் சரி, ரமலான் அல்லாத காலமாக இருந்தாலும் சரி, வீணான பேச்சு பேசவே கூடாது. எப்பொழுதும் பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் மூட்டக்கூடாது. யார் தன்னுடைய பேச்சை நல்லதாக ஆக்கிக் கொள்கிறாரோ அவருக்கு இந்த சொர்க்கம். வஅதிமுத்தாம், உணவை பசித்தவருக்கு யார் உணவு கொடுக்கிறோரோ அவருக்கு இந்த சுவனம், இந்த மாளிகை கிடைக்கும். வஅதாமஸ்ஸியாம், நோன்பை தொடர்படியாக வைப்பவருக்கு இந்த மாளிகை. வசல்லா பில்லைலி வன்னாசு நியாம், மக்களெல்லாம் தூங்குகிற போது யார் தொழுகிறாரோ அவருக்கு இந்த மாளிகை கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரார். தொழுகையிலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான தொழுகை யாருடைய தொழுகை என்று சொன்னால் ஹஸ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்பு ஸலாத்தி இலல்லாஹி ஸலாத்து தாவூத். உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க, இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, இனி வர இருக்கிறாங்க. இவ்வளவு மக்கள்ல அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான யாருடைய தொழுகை பிடிக்கும் என்று சொன்னால் நபி அவங்க சொல்லித்தராங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அதுக்கான காரணம் என்ன? கான யனாமு நிஸ்புல்லை, அவங்க பாதி இரவு தான் தூங்குவாங்க. யகூமு சுலுசஹு, இரவு நேரத்தை 3ஆக பிரித்து கொள்வாங்க. உதாரணத்துக்கு ஒரு கணக்கு போடுறோமே, 6:30 மணிக்கு மகரிப் வருது, ஃபஜ்ர் மீண்டும் என்ன செய்யுது 5:30க்கு வருது, 5:20க்கு வருது, 12 மணி நேரம். 12 மணி நேரத்தில் 8 மணி நேரம், முதல் 8 மணி நேரம் தான் அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க, மகரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, தூக்கம். கடைசி அந்த 4 மணி நேரம் இருக்கிறது அல்லவா, அந்த 4 மணி நேரம் தொழுகைக்காக ஒதுக்குவாங்க. 4 மணி நேரம் தஹஜ்ஜத் தொழுகுவாங்க, நீண்ட நேரம் தஹஜ்ஜத் தொழுகுவாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 4 மணி நேரம், நம்மால் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னால் எந்திரிப்பதே ஒரு சிரமமான காரியமாக இருக்கும். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை ஏன் அல்லாஹ்வுக்கு பிடித்தது என்று சொன்னால் 4 மணி நேரம் அவங்க தொழுது இருக்கிறாங்க. எனவே நம்மால் அந்த அளவுக்கு முடியவில்லை என்று சொன்னால் கூட குறைந்தபட்சம் ஒரு 2 ரக்காய், எத்தனை ரக்காய் நம்ம தொழுகிறோமோ அத்தனை ரக்காய் என்ன செய்யணும், வளமையாக்கிக்கணும். 30 நாளும் என்ன செய்யணும், அத்தனை ரக்காய் தொழணும். இன்னைக்கு 2 ரக்காய்த்துனா கடைசி வரைக்கும் 2 ரக்காய், 4 ரக்காய்த்துனா 4 ரக்காய், வளமையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ரபுமா யகூனுர் ரப்பு மினல் அப்தி ஃபி ஜௌஃபில் லைலில் ஆஹிர், இரவினுடைய கடைசி நேரம் தான் ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய நேரம். இரவினுடைய கடைசி நேரம், பாங்கு சொல்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி, பாங்கு சொல்லுவதற்கு கடைசி நேரம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய நேரம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே தஹஜ்ஜத்தை நாம் விடாமல் தொழுகணும், தஹஜ்ஜத்தை நாம் விடாமல் தொழுகணும். அதற்கு நாம் என்ன செய்யணும், அந்த நேரத்தில் நிறையா என்ன செய்வாங்க, பயான் ஒளிபரப்பணுமாம் டிவி இல்லை. அந்த நேரம் பயான் கேட்கக்கூடிய நேரம் கிடையாது. தஹஜ்ஜத்துடைய நேரம் குறித்து நல்லடியார்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்யணும். அந்த நேரத்தில் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்யணும், லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ரை ஓதணும், அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ செய்யணும். அல்லாஹ்விடத்தில் அழுது நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் துஆவை கபூலாக்குகிறான். தஹஜ்ஜத்துடைய நேரம் துஆ கபூலாகக்கூடிய நேரம். எந்த தேவை கேட்டாலும் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள், ஒவ்வொரு நபருக்கும் ஏகப்பட்ட தேவை இருக்குது. எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க, பிறர்கிட்ட முஹத்தாஜ் ஆகாதீங்க. நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய தேவையை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருவான். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு நபி அவங்க சொன்னாங்க, 3 பேரை அல்லாஹுக்கு பிடிக்கும். அதில் முதலாவது நபர் யார் தஹஜ்ஜத் தொழுகிறாரோ அவரை அல்லாஹுக்கு பிடிக்கும். அதே போல சதகா செய்பவரை அல்லாஹுக்கு பிடிக்கும். போர்க்களத்தில் விரண்டு ஓடாமல் இருக்கிறார் அல்லவா, அவரை அல்லாஹுக்கு பிடிக்கும். 3 நபர் அல்லாஹுக்கு பிரியமான நபர். எனவே அதில் ஒரு நபர் தஹஜ்ஜத் தொழக்கூடிய நபர். எனவே நாம் தஹஜ்ஜத்தை விடாமல் தொழுகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தஹஜ்ஜத் தொழுதாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. தஹஜ்ஜத்துக்காக வேண்டி ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, நபி அவங்க தக்பீர் கட்டினாங்க. ஒரு சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கூட நின்று தொழுகலான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க,
தொழுதாங்க. பக்ரா சூராவை ஆரம்பித்து 100 ஆயத்து ஓதுனாங்களாம். சரி, பக்ரா சூராவோட குனிஞ்சிருவாங்கன்னு சொல்லி நினச்சாங்களாம். பக்ரா சூரா ஃபுல்லாக முடித்து அதுக்கடுத்து ஆல இம்ரான் ஓதி அதுக்கடுத்து நிசா ஓதி அப்படியே ஓதிக்கிட்டே இருந்தாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீண்ட நேரம் நபி அவங்க தஹஜ்ஜத் தொழுகுவாங்க. எனவே நபி அவர்களைப் போல நம்மால் இபாதத் செய்ய முடியாது. இருந்தாலும் குறைந்தபட்சம் நம்ம என்ன செய்யணும், நமக்கு எத்தனை சூறாக்கள் அதிகமாக தெரியுமோ அத்தனை சூறாக்களை ஓதி நம்ம தஹஜ்ஜத் தொழுகணும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம்ம அனைவருக்கும் தஹஜ்ஜத் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.